கன்னி ராசிக்குண்டான ஏப்ரல் மாத பலன்களை பற்றி பார்க்கலாம். உங்களுடைய ராசி அதிபதி மற்றும் 10ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய புதன் நீசமாகிறார். பொதுவாக இந்த இடத்துல கன்னி லக்னத்துக்கு இது பாதகம்னு சொல்லுவோம். இந்த இடத்துல உங்கள் ராசி அதிபதி வர்றது நல்லதில்லை. ஆனால் நீசமாகி வக்ரம் பெறதுனாலையும் நீசபங்க ராஜயோகத்தை பெறதுனாலையும் உங்களுக்கு ஓரளவு நல்ல பலன்களை நிச்சயமாக கொடுத்துட்டு தான் போவார். அதே போல் 10ஆம் அதிபதியும் ஆகிறதுனால தொழில் நிலைகளில் ஒரு மாற்றங்கள் ஏற்படும். பார்ட்னர் போட்டு தொழில் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா உங்களுக்கும் பார்ட்னருக்கும் உள்ள உறவு முறைகளில் கொஞ்சம் இடைஞ்சல்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அதே போல் வியாபாரம் செய்யும் பொழுது பாருங்கள், நிறைய ஏமாற்றங்களை சந்திக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் வரும். ஏன்னா ராசி அதிபதியோட ராகு சேர்ந்து இருக்கிறதுனால ஏமாற்றங்கள், ஒரு திருட்டுத்தனங்கள், இதெல்லாமே ஒரு தொழிலாக இருக்கட்டும், ஒரு பொருள் திருடு போகிறது, இதெல்லாமே வாய்ப்புகள் உண்டு. கொஞ்சம் கவனமாக இருந்து செயல்படுத்த வேண்டும். அடுத்து உங்களுக்கு 2 மற்றும் 9ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய சுக்கிர பகவான் உச்சமாகிறார். கன்னி லக்னத்துக்கும் மற்றும் கன்னி ராசிக்கும் சுக்கிர பகவான் உச்சம் ஆவது மிகப்பெரிய யோகத்தை கொடுத்துட்டு தான் போவார். ஆனால் பாதகத்தில் இருக்கிறதுனால ஒரு பிரச்சனைக்கு அப்புறம் ஒரு நல்ல பலன்களை கொடுப்பார். பூர்வீகம் சார்ந்த சொத்துக்கள், வெளிநாடு பயணங்கள், உயர்கல்வி சார்ந்த விஷயங்கள், இதெல்லாமே உங்களுக்கு சாதகமாக வருவதற்குண்டான வாய்ப்புகளையும் கொடுக்கும். 2ஆம் அதிபதி 7ல் உச்சமாகிறாருன்னா திருமணம் சார்ந்த விஷயங்கள் எல்லாமே கைகூடி வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. ஆனால் பாதக ஸ்தானத்தில் உச்சம் பெறும் பொழுது நிச்சயமாக உங்களுக்கு எப்படி இருக்கும், ஒரு பிரச்சனைக்கு அப்புறம் நல்ல பலன்கள், நீங்கள் எதிர்பார்த்தபடி பலன்கள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக இருக்கக்கூடிய அமைப்பையும் ஏற்படுத்தி கொடுத்து விடுவார். அடுத்து 3 மற்றும் 8ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் பார்த்துட்டிங்கன்னா 6ஆம் வீட்டில் சனி பகவானோட சேர்றாரு. ஆக்சுவலாக 3ஆம் அதிபதி மறையிறது ரொம்ப நல்லது. அதே போல் அவரே உங்களுக்கு 8ஆம் அதிபதியும் ஆகிறதுனால கெட்டவன் கிட்டால் கெட்டிடும் ராஜயோகம் அப்படிங்கிறது உண்டு. அப்போ 3, 8 குடையவர் இந்த இடத்தில் மறைவது மிகப்பெரிய ராஜயோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். ஆனால் சனியும் செவ்வாயும் எந்த ஜாதகத்தில் சேர்ந்திருந்தாலும் ஒரு போராட்டத்துக்கு பின்பு தான் அவர்களுக்கு நல்ல வாழ்க்கை அப்படிங்கிறது ஏற்படும் அப்படிங்கிறது இருக்குது. அதே போல் சனி பகவான் பார்த்துட்டிங்கன்னா உங்கள் ராசிக்கு 5 மற்றும் 6ஆம் அதிபதியாக இருக்கிறதுனாலையும் அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய கிரகமாக இருக்கிறதுனாலையும் செவ்வாயோடு சேர்ந்து விபரீத ராஜயோகத்தையும் அவர் ஏற்படுத்தி கொடுப்பார் அப்படிங்கிறதுல மாற்றமே இல்லை. அவரை 4, 5 குடையவராக சனி பகவான் இருக்கிறதுனால நிச்சயமாக இந்த காலகட்டங்களில் வீடு, மனை, சொத்துக்கள் ஏற்படுவதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு. குழந்தைகள் விஷயத்தில் கொஞ்சம் மருத்துவ செலவுகள் ஏற்படும் அப்படிங்கிற அமைப்பையும் காட்டுது. குடும்ப ஒற்றுமையில் கொஞ்சம் சின்ன பிரச்சனைகள், வாக்குவாதங்கள் இதெல்லாமே ஏற்படும் அப்படிங்கிறது அமைப்பு உண்டு. ஏன்னா உங்களுக்கு வாக்குன்னு சொல்லக்கூடிய, பேச்சுன்னு சொல்லக்கூடிய, 2ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய சுக்கிரன் ராகுவோட உச்சமாகிறதுனாலையும், குடும்ப ஒற்றுமைன்னு சொல்லக்கூடிய 5ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய சனி செவ்வாயோட சேர்றதுனாலையும் குடும்பம் சார்ந்த விஷயத்தில் பேச்சுவார்த்தையில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறதா முற்றிலும் உண்மை. அடுத்து 4 மற்றும் 7ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய குரு பகவான் பார்த்துட்டிங்கன்னா பாதகாதிபதி மறைந்திருந்தாலும் அடுத்து உங்களுடைய 9ஆம் வீட்டுக்கு வரப்போகிறார். குரு இந்த மாதம் முடிந்து ஏப்ரல் மாதம் முடிந்து மே மாதம் 1ஆம் தேதி பார்த்துட்டிங்கன்னா குரு பகவான் ரிஷபராசிக்கு வரும் பொழுது உங்களுடைய ராசியை பார்ப்பார். ஏகதேசமாக ராசியிலே பார்த்துட்டிங்கன்னா கேது இருந்து நிறைய தடை, தாமதங்கள், கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனைகள், வாக்குவாதங்கள் இதெல்லாமே கொடுத்துட்டு இருப்பார். அடுத்து குரு உங்களுக்கு 9ஆம் வீட்டிலிருந்து உங்கள் ராசியை பார்க்கும் பொழுது தடை தாமதங்கள் விலகும். நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து செயல்களுமே உங்களுக்கு சாதகமாக இருக்கும். கணவன் மனைவிக்குள்ள இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள், சுப நிகழ்ச்சிகள், திருமணம் சார்ந்த விஷயங்கள், வியாபாரத்தில் ஒரு வளர்ச்சி அப்படிங்கிறதுல இந்த குரு மாற்றத்துக்கு அப்புறம் நிச்சயமாக நடக்கும் அப்படிங்கிறதுல மாற்றம் இல்லை. அடுத்து உங்களுடைய ராசிக்கு 12ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய சூரியன் பார்த்துட்டிங்கன்னா 13ஆம் தேதி வரைக்கும் மீனத்தில் இருக்கார். அதாவது 12ஆம் அதிபதி அப்படிங்கிறது வெளிநாடு பயணம், வெளியூர் பயணங்கள், இதெல்லாமே 12 தான் குறிக்கக்கூடிய ஒரு அமைப்பு. அவர் போய் ராகுவோட இருக்கும் பொழுது இந்த 13ஆம் தேதி வரைக்கும் ஏதாவது வெளிநாடு சம்மந்தப்பட்ட விஷயங்கள், வெளியூர் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் சம்மந்தப்பட்டது, தீர்த்த யாத்திரை செல்வது, இது எல்லாமே உங்களுக்கு சாதகமாக இருக்கும். தூக்கம் சம்மந்தப்பட்ட விஷயம் மட்டும் கொஞ்சம் ஏற்ற இறக்கமாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு டைம் நல்லா தூக்கம் வரும், ஒரு டைம் நல்லா தூக்கம் வராது, மனக்குழப்பங்கள் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும். ஏன்னா இது பாதகம்னு சொல்லக்கூடிய இடத்துல இருக்கிறதுனால இந்த பாதிப்பை கொடுத்து விடுவார். அடுத்து 13ஆம் தேதிக்கு மேலே பார்த்துட்டிங்கன்னா 12ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய சூரியன் 8ஆம் வீடுன்னு சொல்லக்கூடிய மறைவு ஸ்தானத்தில் மறைவார். அப்போ 12, 8 தொடர்பு ஏற்படும் பொழுது அமானுஷ்ய அறிவு சித்திக்கும். அதே போல் கணவன் மனைவிக்குள்ள கொஞ்சம் அந்யூன குறைவுகள் ஏற்படும். பயணங்கள் அதிகமாக இருக்கும். அது வெளிநாடு பயணங்கள் அதிகமாக இருக்கும். நிறைய அலைச்சல், அதே போல் பார்த்தீங்கன்னா அலைச்சல் பட்டாலும் அதில் ஒரு வெற்றி அப்படிங்கிறது நிச்சயமாக கிடைப்பதற்குண்டான
வாய்ப்பையும் இந்த சூரியன் ஏற்படுத்தி கொடுப்பார். ஏன்னா சூரியன் அந்த இடத்தில் உங்களுக்கு உச்சம் பெறுகிறார். அப்போ உச்சம் பெற்றால் நிச்சயமாக நீங்கள் என்ன பண்ணினீங்கனாலும் அது வெற்றி அப்படிங்கிறது நிச்சயமாக கிடைப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு. இது எல்லாமே உங்கள் ஜாதகத்தில் தசாபுத்தி நல்லா இருந்தால் நிச்சயமாக நல்லது நடப்பதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு. நன்றி. மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம், ஸ்ரீ நரசிம்மர் திருவடிகளே சரணம். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.